மக்களே, பிக் பாஸோட வேக்கப் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வேக்கப் சாங்ல யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்றது தான் கெஸ் பண்ண போறோம். அது ஈஸியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான வேக்கப் சாங் என்னன்னா, நான் நடந்தால் அதிரடி, என் பேச்சு சரவடி, என்னை சுற்றும் காதல் கொடி நீ. ஓகே, இதுதான் பாட்டு. இந்த பாட்டோட கதை என்ன? சுறா படத்தோட ஸ்டோரி என்ன? கடல்ல நடக்கிற அந்த ஏரியாவுக்கு ஹீரோ போய் காப்பாற்றணும், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், இதெல்லாம் பண்றது தான் இதோட ஸ்டோரியோட மோரல் லைன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோரியோட பாட்டும் இங்கே ஸ்டோரியை எதை கனெக்ட் பண்ணுது? ஒரு கடல் சார்ந்த இடத்தையும் கடல் சார்ந்த வந்த நபரையும் தானே குறிக்கிறது. ஆமாவா இல்லையா மக்களே? கரெக்ட்ல. அந்த பேசிஸ்ல இன்னைக்கு சுபிக்ஷா இந்த வேக்கப் சாங் கரெக்டா மென்ஷன் பண்றது சுபிக்ஷா அப்படின்றது தான். மீனவ பொண்ணு சுபி தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சுறா, சுபி, பாட்டு, இடம், பொருள், கதையும் இந்த ஸ்டோரியும் பேஸ் பண்ணா அது முழுக்க முழுக்க சுபிக்ஷா அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்களே ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. அந்த பாட்டு வரும்போது ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. மேக்சிமம் காமிச்சாங்களான்றதை விட காமிச்சாங்க அப்படின்ற பாயிண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒண்ணு. ரெண்டாவது, நேத்து அவங்க ஃபேமிலி வரும்போதே என்ன ஹைலைட் பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஃபேமிலி அதிகமா சொன்னது, நீ வெளியே வந்தாலும் சந்தோஷமா வந்துடணும், பெருமையோட வா, எதுக்கு அழுவுற, அதை பத்திலாம் யோசிக்காதன்ற மாதிரி நேத்து ஃபேமிலி முழுக்க முழுக்க போற வரையும் தான் பொண்ணை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நீ தான் எவிக்ஷன், நீ தான் எவிக்ட் ஆக போற அப்படின்றத முன்கூட்டியே சுபிக்ஷா கிட்ட சொன்ன மாதிரி தான் தம்பி பேசினதா இருக்கட்டும், அம்மா பேசினதா இருக்கட்டும், அப்பா பேசினதா இருக்கட்டும், இந்த 3 பேருமே அந்த பேசிஸ்ல தான் பேசியிருக்காங்க. ஸோ சுபிக்ஷா எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாட்டு அடிப்படையிலும் சரி, வீட்டார் வந்த அடிப்படையிலும் சரி, ஓட்டிங் அன்அஃபிஷியல்ல பார்க்கும்போதும் சரி, அஃபிஷியல்ல பார்க்கும்போதும் சரி, ஷீ இஸ் இன் டேஞ்சர் ஜோன் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ சுபிக்ஷா எவிக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% உறுதியாயிருக்கு அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இது மொதல் விஷயம். ஓகே, அடுத்து ட்விஸ்ட்டுக்கு போகிறேன். ட்விஸ்ட் அப்படின்றது தான். ஏன்னா இந்த வேக்கப் சாங்கில் இதெல்லாம் வச்சுட்டோமா, அடுத்து இன்னொரு ஆங்கிளில் போய் பார்க்கும்போது இந்த பாட்டு வேக்கப் சாங் போட்ட உடனே, அந்த மியூசிக் போட்ட உடனே கேமரா ஃபோக்கஸ் ஆனது யாருன்னா பார்வதி. ஃபோக்கஸ் ஆனது பார்வதிக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் அதிகமாக காட்ட அந்த டான்ஸ் ஆட வந்ததுக்கப்புறம் அமித், பார்வதி மற்றும் சாண்ட்ரா, இவங்க நிறைய இந்த 3 பேரும், அதுக்கப்புறம் விக்ரம், இந்த 4 பேரை மேக்சிமம் அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. இவங்க 4 பேரோட டான்ஸ் தான் அதிகமாக ஸ்க்ரீனில் ரொட்டேட் ஆச்சு. சபரி ஸ்விம்மிங் பூலில் இருந்தார், அவ்வளோதான், விட்டுருங்களேன். இதில் வரிகள் போனால் கேமராவோட விஷுவல்ஸ் அதிகமாக காமிச்சாங்க. அந்த அடிப்படையிலும் இன்னொரு பக்கம் வரிகள் அடிப்படையிலுன்றதை நோட் பண்ணி பாருங்களேன். நான் நடந்தால் அதிரடி, என் பேச்சு சரவடி, என்னை சுற்று காதல் கொடி நீ. ஓகே, காதல் கொடி, இந்த வீட்டில் காதல் யார் பண்ணுறா அப்படின்றத நோட் பண்ணிக்கணும் நீங்கள். லவ்வுக்கும் கீழே, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே, அது மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் அப்படின்ற டைலாக் சொல்லியிருக்காங்க. சரி, இதை கூட விட்டுருவோமே. இந்த டைலாக் காதல் குறிக்குது. அந்த காதல் பேசிஸில் இப்போ வீட்டில் இருக்கிறது ஒன்று கமருதீன், இன்னொன்று பார்வதி. ஸோ கமருதீன் எவிக்ஷனில் இல்லை, பார்வதி அப்படின்றது மீன் ஆகுதா? அடுத்து லைன்ஸ்லாம் கேளுங்க. ஓகே, உன் பேச்சு சரவடி, உன்னை சுற்றும் காதல் கொடி நீயா, நான் யார் ஜொலிக்கும் நட்சத்திரம், நான் உன்னை ரசிக்கும் முத்துச்சரம் அப்படின்ற ஒரு லைனாக இருக்கட்டும். அடுத்து வேற மாதிரி இருக்கு. முந்தானை வீடு மூங்கில் காடு, 10 விரலை நீ தீ மூட்டுவேன் அப்படின்றது இருக்கு. மண்பது அம்பு நீ, முறுக்கிய நரம்பு நீ, இரவினில் வம்பு தும்பு நீ, இந்த இரவலை அட்ராசிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நான் தான் முரட்டு ஜல்லிக்கட்டு, நான் தான் உந்தன் பசிக்கு புல்லுக்கட்டு. எப்படி லைன்ஸை பாருங்க மக்களே. லைன்ஸை நீங்க முழுக்க போத்தீங்கன்னா வேற மாதிரி. கை நீட்டும் தூரம் காட்சி மாறும், போர்வை கண்டாலே போதை ஏறும். எப்படி போர்வை கண்டாலே போதை ஏறும். இந்த லைன்ஸோட லிரிக்ஸும் நைட்டு, இரவு, போதை, முள்ளுக்கட்டு, முத்துச்சரம், இந்த மாதிரி இந்த வரிகள்லாம் யாரை குறிக்கிறதுன்றது மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் ஒன்றும் சும்மா சொல்ல. நீங்க பாட்டோட வரிகளையும் இந்த வீட்டில் அந்த வரிகள் யாரை கனெக்ட் பண்ணுதும் அப்படின்றத நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இது ஆப்வியஸ்லி பார்வதி அண்ட் கமருதீனை குறிக்கிறது அப்படின்றது என்னால் ஆழ்மை எப்படி சொல்றது, கரெக்டாக சொல்ல முடியும். எல்லாத்தையும் மேட்ச் பண்ண முடியும் அக்யூரேட்டா அப்படின்றதான் நான் ஃபீல் பண்றேன். அதை உங்ககிட்டயும் தெரிவிக்கிறேன். இது சுபிக்ஷா ஒரு பாசிபிலிட்டிஸ் மேக்சிமம். ஓகே,
அடுத்து ஒரு மினிமம் பாசிபிலிட்டிஸ்ல சாங் இந்த ரீதியிலையும் போட்டிருக்கலாம் அப்படின்ற 2வது பாசிபிலிட்டிஸும் நான் அவங்க கொடுக்குறேன். அதுல கமருதீன் கேப்டனா இருக்கிறதால அவர் சேஃப் ஜோன் போயாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது யார்? அந்த அந்த இதுல கமருதீன் போயாச்சுன்னா பார்வதி தான் மிச்சம் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்வதி எவிக்ட் ஆனாலும் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது தான் அப்படின்றது தான் இந்த பாட்டு நமக்கு சொல்கிற தகவலாக நான் பார்க்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு 100 ஒரு 80% 90% வச்சுப்போமே, 90% சுபிக்ஷா, ஒரு 10% அப்படி மாறிச்சுன்னா மேடமோட பேரு தான் குறிப்பிடிக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா அதை தாண்டி சாண்ட்ராக்கு இந்த லவ் பேஸ் பண்ணி உள்ள எதுவுமே நடக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கும் லவ் பேஸ் பண்ணி நடக்கல பெருசா. அடுத்து வேற யார்? அமித்துக்கும் நடக்கல. அதை தாண்டி குறிக்கும் நபராக பார்வதி தான் திகழ்கிறாருன்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.